நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அறுவடை பண்ணா 100 மூட்டை வருமானு தெரியல. ஆனா கலையரசி தயவால விவசாயத்தை நல்லா பண்ணியிருக்கோம். வேட்டையா, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத. குட் மார்னிங்ண்ணா. என்ன அமைதியா இருக்கா? குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். என்னது இது? காலங்காத்தால பேட்டரி ரொம்ப லோவா இருக்கு. என்னடா கண்ணு இப்படி சவுந்திருக்கு? ராத்திரி சரக்கா? தூக்கம் இல்லைனாலும் கண்ணு சிவப்பா தான் இருக்கும். தூக்கம் இல்லையா? தூக்கம் இல்லாத அளவுக்கு அப்படி என்ன பண்ண? மனசே ஆற மாட்டேங்குது வேட்டையா. ஏன்? எல்லாம் அந்த மீனாட்சி புள்ள பண்ண காரியத்தினாலதான். இப்படி பண்ணிருச்சே வேட்டையா. உங்க அம்மாவுக்காக கூட மனசு மாறாம புருஷன் முண்டாடியா நடிக்கலான்னு சொல்ல அந்த பிள்ளைக்கு எப்படியா மனசு வந்துச்சு? அதை நினைச்சா என் மனசு ஆறவே மாட்டேங்குது வேட்டையா. அப்ப நினைக்காத. ஏன்னா அந்த விஷயத்த நானே சீரியஸா எடுத்துக்கல, நீ ஏன் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிற? வாழ்க்கையில நிம்மதி தேவை என்றால் ஞாபக மருதி நிச்சயம் தேவைன்னு ஒரு வாட்ஸ்அப் டிபியில படிச்சேன். அது உண்மைதானே? நம்மளை கஷ்டப்படுத்துற விஷயத்த நம்ம உடனே மறந்துடணும். இல்லைன்னா அது நம்மளை எதுவுமே செய்ய விடாது. கஷ்டத்தை மற, நிம்மதி கிடைக்கும். ஹலோ, என்னடா நிம்மதி அது இதுன்னு பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கா? என்ன? இந்த டிவி ரேடியோலாம் தினம் ஒரு தகவல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அண்ணனுக்கு கொஞ்சம் டிப்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன். அது இருக்கட்டும், உன் கண்ணு ஏன் சிவந்திருக்கு? என்ன ராத்திரி எல்லாம் தூக்கம் இல்லையா? மனைவி கூட நீண்ட நேரம் காதல் உரையாடலும்? இவ வேற சாதா உரையாடலுக்கே இங்க வழியா காணும், இதுல காதல் உரையாடலுக்கு எங்க போறது? ஆமா, கணத்துல என்ன சின்ன காயம்? அது கொசு கடிச்சிச்சு. கொசு பேரு மீனாட்சியா? சாரிடா, சும்மா விளையாட்டுக்கு தான் ஓட்டுனேன். உன் பர்சனல் விஷயத்த பேசுறேன்னு சீரியஸா எடுத்துக்காத. அண்ணே, என்னம்மா? காலையில பூண்டு தோசை சுட்டேன், அப்படியே உங்களுக்கும் கொண்டு வந்திருக்கேன். கையை கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். சரிம்மா. ஏய் நில்லு. என்னடா? எனக்குங்க என்னது உனக்கு? தோசை. அதையே என்கிட்ட கேக்குற? உனக்கு தான் ஸ்பெஷலா ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் கேளு. நான் சமையல் பண்ணதை நீ சாப்பிட்டு அதுக்கு அவங்க டென்ஷன் ஆகி எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? இப்பதான் உங்க வாழ்க்கையே செட்டில் ஆயிருக்கு, அதுலயே என்னால பிரச்சனை வரணும் சொல்லு? அட நீ வேற கலரிசி. அவன் பிரச்சனை என்னன்னு தெரியாம நீ பட் என்னடா உன் பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை. நீ சொல்றது 100க்கு 100 உண்மைதான். நான் உன்கிட்ட சாப்பிட்டா மீனாட்சி டென்ஷன் ஆகாதான். நீ அண்ணனுக்கு மட்டுமே இனிமே சாப்பாடு கொண்டு வா, நான் வீட்லயே சாப்பிட்டுக்கிறேன். என்ன பாக்குற? போய் எடுத்து வை போ. பரவாயில்லடா, உண்மையை தைரியமா ஒத்துக்கிறியே, நீ பொழைச்சுப்ப. அண்ணா, நீங்க சாப்பிட வாங்க. சரிம்மா, எடுத்து வை. யோ, எதுக்கு என்னது எடுத்த? கலையரசி பொறுத்த வரைக்கும் நான் மீனாட்சி கூட சேர்ந்ததாவே இருக்கட்டும். ஏன்? அவன் நல்லா இருக்கணும், அதுக்கு தான் சொல்றேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. ஏண்டா, என் சமையல்ல ஒரு தோசை சாப்பிட்டா கூட அவன் பொண்டாட்டி டென்ஷன் ஆவா? என்னடா? அப்படிலாம் இல்ல. அப்ப வா, ஒரு தோசை சாப்பிடு. உன் பொண்டாட்டி கேட்டா சாப்பிடலன்னு சொல்லிக்கோ. வா.
என்னையா திடீர்னு கோயிலுக்கு? அம்மாவுக்காகண்ணே. தினமும் துர்கை அம்மனுக்கு நெய் விளக்கேத்தி சாமி கும்பிட்டா தீராத நோயும் குணமாகும்னு ஒருத்தங்க சொன்னாங்க. அதான். சரியா, வா உள்ள போ. எங்கள் அம்மாவுக்கு இருக்கிற நோய் குணமாகணும். இன்னும் பல வருஷத்துக்கு அவங்க என் கூட சந்தோஷமா இருக்கணும். அண்ணா, ஒரு 5 நிமிஷம் இப்படி உட்காந்துட்டு போலாண்ணே. சரியா, வா உட்காந்துட்டு போயிடலாம். அண்ணா, சரியா. அண்ணா இந்தாங்க. என்னாச்சு வேட்டையா? வண்டி யோ, வண்டி இங்க தானே ஏற்பாடு இருந்தோம், எங்கே போச்சு? தெரியலண்ணே. சைடில் கூட போட்டேன், சாவி கூட என்கிட்ட தானே இருக்கு. ஏய், நம்ம ஊருக்குள்ள வந்து அப்படி யாரும் வண்டி திருடிட்டு போக முடியாதையா? தேடி பார்த்துருவான். அண்ணே, அந்த வண்டி யாருன்னு திருட போறான்? எதுக்கு தேடி பார்ப்போம்யா? எவனாவது எடுத்து வேணும்னு ஒளிச்சு வச்சிருந்தா? அண்ணா அண்ணா, இந்த இடத்துல ஒரு வண்டி நிப்பாட்டி இருக்கு, பாத்தீங்களா? அண்ணா கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க, இங்க தானே நிப்பாட்டி இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சு? ச்சே, எவனோ வண்டி ஆட்டைய போட்டாங்க வேட்டையா. ராசியான வண்டினா கூட பிறந்த மாதிரி என் கூடவே இருக்கும். என் வண்டி இல்லைன்னா நான் இல்லைண்ணா. அதுக்கு எப்போ பெட்ரோல் போட்டேன்னு கூட எனக்கு மறந்து போச்சு. அது பாட்டு போயிட்டே இருக்கும். நான் எங்க போய் தேடுவேன்? யோ, என்னையா நீ இதுக்கு போய் அழுதுகிட்டு இருக்க? என்னண்ணே சாதாரணமா சொல்ற? என் வண்டிண்ணே. என் வண்டி இல்லைன்னா எதுவுமே இல்லைண்ணே. எனக்கு எல்லாமே அதுதான். நான் நல்லா தானே லாக் பண்ண, எனக்கு ஞாபகம் இருக்குண்ணே. ஏய், வேணா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோமா? எதுக்கு? பிரியாணி வாங்கி கொடுத்து டீ வாங்கி கொடுத்து வெட்டி செலவு தான் ஆகும். வண்டியும் கிடைக்காது, சின்ன வண்டியை தொலைச்சவனுக்கு மரியாதையும் கிடைக்காது. அப்ப என்னதான் ஏன் பண்றது? தெரியலையே, எனக்கு ஏதோ ஒரு கை உடைஞ்ச மாதிரி இருக்குண்ணே. என்னமோ என்னை விட்டு போன மாதிரியே இருக்கு. போச்சு, எல்லாமே போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. வேட்டையா, வேட்டையா, வண்டியை காணோம்னு பயன்ட்டியா? ஏய், வண்டி எதுக்குறா எடுத்த? பா, என்னமா கோவம் வருது தம்பிக்கு? ஏய், பூட்டி இருந்த வண்டி எப்படி எடுத்த? ஆமா, இது பெரிய ஆடி காரு, சாவி இல்லாம எடுக்க முடியாது பாரு. ஒன்றனா இத்து போன வண்டிக்கு உங்களுக்கு இவ்வளவு ஃபீலிங்ஸா?
வண்டியை விட்டு இறங்கடா. பிரதர் கூல். என்னாச்சு இப்ப ஏன் கோவப்படுறீங்க? நான் உனக்கு காரணம் இல்லாம வண்டியில கை வைக்கலையா? என்னடா காரணம்? வித்து போன வண்டிக்கே உனக்கு இவ்வளவு கோவம் வருது. 2 மாசமா எனக்கு கொடுக்க வேண்டிய வட்டியே கொடுக்கலையே, எனக்கு அவ்வளோ கோவம் வரும். ஆமா வேட்ட, எங்க என் வட்டி? அது எப்படிரா எனக்கு வட்டியே கொடுக்காம நீ பாட்டு ஊருக்குள்ள மைனர் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க? என்ன உன் கதை? இங்க பாரு பாண்டி, நான் வேணும்னு வட்டி தராம இல்லை. ஆரம்பிச்சிட்டான்டா. என் அம்மாவுக்கு நிறைய ஹாஸ்பிட்டல் செலவு வந்துருச்சு, அதான் என்னால சரியா வட்டி கொடுக்க முடியல. பாரா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு உன் கழுத்துல இருக்கிற செயினை கைட்டி வச்சியா என்ன? இல்ல செலவு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு 3 வேளை சோறு தின்னாம 1 வேளை மட்டும் சோறு தின்றியா? இல்ல இல்ல 3 வேளையும் நல்லா கொட்டிக்கிறல. சோறு கொட்டிக்கிறதுக்கு முன்னாடி வட்டி கட்டலையேன்னு நினைப்பு வரணும். வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் இருக்கிறவன் தான் மனுஷன். உனக்கு அது இல்லையா? தம்பி, நான் பொறுத்தா வரைக்கும் பொறுத்துட்டேன். இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள என் வட்டி காசு 40,000 ரூபாய் வந்தாகணும் சொல்லிட்டேன். 40,000? என்ன ராஜா, ஒன்னும் தெரியாத குழந்தை மாதிரி கேக்குற? வட்டி வட்டி போட்ட குட்டி, குட்டி போட்ட வட்டின்னு குட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா வரும். தம்பி வேட்டையா, மீட்டர் வட்டினா சும்மாவா? அதுவும் டபுள் ஸ்பீடு, சுருன்னு ஏறிடும். பார், இன்னைக்கு சாயங்காலம் கரெக்ட் டைமுக்கு பணத்தை எடுத்து வந்து தரல, உன் வண்டியை அப்படியே பார்ட் பேட்டா கைட்டி அண்ணா மார்க்கெட்ல வித்துருவேன். அப்புறம் வடை போச்சுன்ற மாதிரி வண்டி போச்சேன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. புரியுதா? வேடையா, சொல்ல மறந்துட்டேன், சும்மா சொல்லக்கூடாது. வண்டியை சர்வீஸ் எல்லாம் பண்ணி சும்மா பக்காவா வச்சிருக்க. வண்டியை ஒன்னா சும்மா ஜூன்னு போகுதுன்னா பாத்துக்கியா? வேட்டைய வண்டினா சும்மாவா? பட்டா சொக்கா மாட்டி கிச்சை, சொக்கா மாட்டி கிச்சை, சொக்கா மாட்டி கிச்சை, டாக்லஸோட பேஸ்ட். இன்னைக்கு சாயங்காலம் கரெக்ட் டைமுக்கு பணத்தை எடுத்து வந்து தரல, உன் வண்டியை அப்படியே பார்ட் பேட்டா கைட்டி அண்ணா மார்க்கெட்ல வித்துருவேன். மீனாட்சி, அம்மாடி மீனாட்சி. வரேன்பா. என்னப்பா? வா, இந்த பணத்தை கொண்டு போய் பீரோல வை, நான் கேட்கும் போது கொடு. அப்பா, உடம்பு சரியில்லாத நேரத்துல கணக்கு எழுதணுமா? என்னப்பா நீங்க? நானும் சும்மாவே எவ்வளவு நாள் தாண்டா இருக்கிறது, படுத்தே கிடக்குறேன். ஏகப்பட்ட கணக்கெல்லாம் எழுதாமே கிடக்கு, அதையெல்லாம் ஞாபகம் இருக்கும் போதே எழுதுனா தானே உண்டு. அதான் எழுதிக்கிட்டு இருக்கேன். ஆனா ரொம்ப சிரமப்பட்டுக்காதீங்கப்பா. எழுதி முடிச்சுட்டா, இனி ஒண்ணும் இல்ல. இந்த பணத்தை மட்டும் உள்ள வச்சிரு. சரி, உங்க பீரோல வச்சிரவா? வேணாண்டா, இது சங்கத்தோட பணம், தனி கணக்கு. அவங்க கேட்கும் போது நான் இதை கொடுக்கணும், அதான் உன்கிட்ட கொடுக்குறேன். நீயும் உன் பீரோல வச்சிரு. சரிங்கப்பா. வாங்க மருமகனே, ஏன் உங்க முகம் ஒரு மாதிரியா வாடி கிடக்கு? என்னாச்சு? ஒன்றும் இல்லை மாமா, நான் நல்லா தான் இருக்கேன். யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னேன்ற மாதிரி நீங்க வர்றதுக்கு முன்னாடியே உங்க வண்டி சத்தம் லொட லொடன்னு கேட்கும். இன்னைக்கு எந்த சத்தமும் இல்லாம அமைதியா வந்திருக்கீங்க. நான் வண்டியில வரல. என்னாச்சு மாமா? வண்டி ரிப்பேர் மீனாட்சி, மெக்கானிக் ஷெட்ல விட்டுருக்கேன். மருமகனே, மாமா வேணா உங்களுக்கு ஒரு புல்லட் வாங்கி தரட்டுமா?
எத்தனை நாளைக்கு தான் இப்படி ஓட்ட வண்டியிலே சுத்துவீங்க மருமகனே? இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும் மாமா. நீங்கள் கேட்டதே சந்தோஷம். மீனாட்சி, மருமகனுக்கு காபி கொடுமா, நான் மேல இருக்கேன். ஆ சரிப்பா. என்னாச்சு மாமா? ஒன்றும் இல்லைடா. நீங்க ஏதோ சரியில்லை. உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. என்னமோ நடந்திருக்கு. என்னாச்சு? வண்டி எதுவும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? அப்போ பாண்டி வண்டி எடுத்துகிட்டு போயிட்டா மீனாட்சி. அவன் வண்டி எடுத்துட்டு போனா நீங்க சும்மாவா விட்டீங்க? வண்டியை திருடிட்டான்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க முடியாது மீனாட்சி. ஏன்? வித்து போன வண்டிக்கே உனக்கு இவ்வளோ கோவம் வருது. 2 மாசமா எனக்கு கொடுக்க வேண்டிய வட்டியே கொடுக்கலையே, எனக்கு அவ்வளோ கோவம் வரும். இந்த பார், இன்னைக்கு சாயங்காலம் கரெக்ட் டைமுக்கு பணத்தை எடுத்து வந்து தரல, உன் வண்டியை அப்படியே பார்ட் பேட்டா கைட்டி அண்ணா மார்க்கெட்டில் வித்துருவேன். பட்டா பாண்டிக்கு 2 மாசமா வட்டி கட்டாம விட்டேன். அவன் வட்டிக்கு மேல வட்டி போட்டு 40,000 ரூபாய் கேட்கறான். இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள பணத்தை கொடுத்துட்டு வண்டி எடுத்துக்கோன்னு சொல்லி வண்டியை தூக்கிட்டு போயிட்டான் மீனாட்சி. மாமா அவன் தான் ரவுடின்னு தெரியும்ல, அப்புறம் ஏன் பணத்தை கட்டாம விட்டீங்க? பணம் இல்லையே மீனாட்சி. பணம் இருந்திருந்தா நான் ஏன் கட்டாம விட போறேன்? அம்மாவோட மருத்துவத்துக்கே ஏகப்பட்ட பணம் செலவாகி போச்சு. அதை தாண்டி விவசாய செலவு வேற. என்கிட்ட வேற பணம் இல்லடா, அதான் கட்டல. இப்ப என்ன மாமா பண்ண போறீங்க? தெரியல மீனாட்சி, யோசிச்சுட்டு இருக்கேன். மாமா நான் வேணும்னா அப்பா கிட்ட வாங்கி தரவா? ஐயோ வேண்டாம் வேண்டாம். ஏன் மாமா? நாம கேட்டா அப்பா கண்டிப்பா தருவாரு. அப்பா வச்சிருப்பாரு. மீனாட்சி தயவு செஞ்சு அதை மட்டும் விட்டுரு, வேற ஏதாவது பேசு. அப்ப ஒண்ணு பண்ணுங்க. என்ன? இந்தாங்க மாமா, இது பேங்க்ல அடமானம் வச்சு வட்டி கட்டுற வழியை பாருங்க. அப்படி பார்க்காதீங்க, வாங்கிக்கோங்க. வேணாண்டா. ஏன்? நகையை வைக்கிறதுனா நான் என் நகையை கூட வச்சிருப்பேன் மீனாட்சி. வேற ஏதாவது வழியில பணம் பொருளதான்னு பாக்குறேன். இல்லைன்னா நான் என் நகையவே யூஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் மீனாட்சி. நீ முதல்ல வலையில கையில போடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏத்தா மீனாட்சி, துளசி, ஐயய்யய்யய்யய்ய, என்ன அப்பதா? எதுக்கு வாசல்ல உட்கார்ந்து எங்களை ஏலம் விட்டுட்டு இருக்க? உள்ள என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சமையல் பண்ணிட்டு இருக்கோம். அது சரி, இன்னைக்கு என்ன சமையல்? வழக்கம் போலதான் பாட்டி, சாம்பாரும் கருணக்கிழங்கு வறுவலும். சாம்பாருக்கு வெங்காயம் உரிச்சிட்டீங்களா? உரிக்கலாம் தான் கையில எடுத்தேன், அதுக்குள்ள நீ தான் கூப்பிட்டுட்டியே. ஏத்தா சாம்பாருக்கு பெரிய வெங்காயத்தை போட போறீங்க? ஆமா, ஏன்? விளங்குன மாதிரி இதே சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் வச்சாதான் சாம்பார் சிறப்பா இருக்கும். அடப்போ அப்பதா, அத ஒண்ணொன்னா உரிச்சு சமையல் பண்றதுக்குள்ள விடிஞ்சிரும். அடி போங்கடி கூறு கட்டவள் இல்ல. 1000 பெரிய வெங்காயம் போட்டு சாம்பார் வச்சாலோ ஒரு சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் வைக்கிறதுக்கு ஈடாகுமா? கரே, சமைக்கிறதுக்கு சிரமம் பார்க்க கூடாது, சாப்பிடுறதுக்கு ருசியா இருக்கா மட்டும்தான் பார்க்கணும். ஏத்தா துளசி பாட்டி, நீ போய் சின்ன வெங்காயத்தை எடுத்துட்டு வா, 2 பேரும் சேர்ந்து உரிக்கலாம். சரிங்க போ பாட்டி. போ. மனசுல பெரிய தாமுன்னு நினைப்பு. ஏய், கத்திய கொடுத்துட்டு போ. இந்தா
நீயே மீனாட்சி அப்பா அந்த யூனியன் பணம் 50,000 ரூபா கொடுத்தல ஆ அதை எடுத்துட்டு வாம்மா. அதை அவங்க கேக்குறாங்க, கொண்டு வா. சரிங்கப்பா. ஏ தமிழே ஆ? உனக்கே உடம்பு சரியில்லை, நீ எதுக்கு யூனியன் கினின்னு சுத்திட்டு இருக்க? செத்த நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம்ல? ஆ, எல்லாம் எனக்கு தெரியும், நீ பேசாம இரு. பாட்டி ம், வெங்காயம். பாத்தா இப்படி உட்கார், குறிப்போம். ஆமா, உன் புருஷன் எங்க? அவரும் அத்தையும் பேங்க் வரைக்கும் போயிருக்காங்க பாட்டி. ஓஹோ, இங்க தானே வச்சேன். பணத்தை காணுமே. மீனாட்சி, நேரமாச்சுமா, சீக்கிரம் வா.